அடே அது எறா நீ சொல்ல டேய் நீ எறா நீ அப்ப நீ பையன் பலாலிலாம் தாண்டி போகணும். பலாலியை தாண்டி அங்க பசாவளை தாண்டி போகும். துறந்திருக்கு தானே பலாலி. அதால வாரது நாங்கள் இடம்பெயர்ந்திருந்தோம் அங்கால பொலுவண்டி பக்கம் அந்த பக்கம் என்று சொன்னால் இதுதான் நீர்வேலி என்று சொல்ல. நீர்வேலி என்று தான் அந்த ஏரியாக இருக்கிறான். ஐயாவோட ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்துருக்காங்க. ஃப்ரெண்டு தானே அவரு? அவையில தான் போயிட்டு காணுங்க இந்த வராங்க. அது ஆட்டோமேட்டிக்காக முளைக்கும். அந்த சீசனுக்கு தான் முளைக்கும். அடே வெட்டக்கூடிய மாதிரி இருக்குமாடா. யாருக்கும் பழப்பழம் வேணா கமெண்ட் பண்ணுங்க, நான் அனுப்பி விட்றேன். இல்லை அங்கே நம்ம ஊரில் கோழி கூட்டுன்னு ஒரு வாழைப்பழம் இருக்கு. என்ன சொன்னீங்க? வாழையடி வாழையா? கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம், ஒரு மரத்தை வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு வந்துட்டே இருக்கும். இன்றைக்கும் இடம்பெயர்ந்தத்தின காலம் வந்தால் வந்தால் மரக்கையில் எங்கேனாலும் வருவான் போவான் இதன் வாங்காதப்பான். ஐயா வணக்கம், என்ன ரெடி ஆகிட்டீங்களா? எங்கேயும் மிச்ச தூரமா? அச்சுவேலி தெரியுமா உங்களுக்கு? அச்சுவேலி தெரியாது. அச்சுவேலி ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரும். அப்படியா? அதாவது தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் போவா. நிலாவரை தெரியுமா உங்களுக்கு? ஓ, நிலாவரை கிணறு. அதுக்கு பக்கம் அதுக்கு அந்த ஏரியாவுக்கு. சரி, போயிட்டு வரோம்மா. சரி. சரி, ஓகே. அதான் தெரியும். ஃப்ரெண்டு இருக்காரு, அன்னைக்கு வந்தார்ல. ஓகே, வாங்க கிளம்பலாம். பலாப்பழ வேட்டைக்காக நம்ம போக போகிறோம். நிலாவரைக்கு போகிற ரோட்டு தெரியும், இந்த பலாலியால போய். தெரியும். அப்போ அதான் விடுங்க. இது ரோட்டு கொஞ்சம் சரியில்லை. இதுக்கு சுற்றி கித்தி போகணும். நீங்கள் அதான் நிலாவரை அடிக்கிற ரோட்டு அடிக்க போகணும். எது ப்ரோ? நம்ம அங்கே பார்த்தோமே போட்டுருந்துச்சு நிலாவரேன்னு. பலாலிலாம் தாண்டி போகணும். பலாலியை தாண்டி அங்கே பசாவளை தாண்டி போகும். இதில் ஐயற்ற வீடுன்னு சொல்லி இது அந்த ஐயா போட்டு இந்த கடைச்சி தளம் அந்த அந்த கூடல் இல்லை மரதமரம் நிற்குது. ஆமாம், அது மட்டும் ஆலமரம். அதை மட்டும் ஐயற்ற வீடுன்னு சொல்கிறேன் இந்த ஏரியா. அதுக்கு அங்கால தான் நான் முந்தி இருந்தவங்க இதெல்லாம் மக்கள் அன்னைக்கு இருந்தவங்க. இந்த காணியெல்லாம் இன்னும் வெடி வைக்கலையா? எல்லாம் மக்கள் எல்லாம் அப்படி பிடிச்சதாக உண்டு. வெளிநாடும் வேறு வேறு ஏரியாக்களை இடங்களை இருக்கிறாங்க. எங்க உள்ளுக்குள்ள போகணுமா? எனக்கு இந்த பாதையா அந்த பாதை என்ன உள்ளுக்கு தான் போகணும். இந்த பாதை என்ன அப்படி என்ன எனக்கு தெரியல. இதுதான் நீர்வேலி என்று சொல்ல. நீர்வேலி என்று தான் அந்த ஏரியாக இருக்கிறான். ஆனா இந்த ஏரியாவுக்கு ஒரு சின்ன சின்ன ஏரியா இதுன்னு எனக்கு தெரியல. நீங்க இப்ப யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் போறேன்னா எப்படி போவீங்க? நான் சொன்னேன் ராஜவீதி அதால போகலாம் இல்லை என்று சொன்னால் இப்ப துறந்திருக்கு தானே பலாலி. அதால வாரது நாங்க இடம்பெயர்ந்திருந்தோம் அங்கால பொலுவண்டி பக்கம் அந்த பக்கம் என்று சொன்னால் 51 வெள்ளவழி. அதை தான் பாய்ச்சி கொண்டு போவோம். சொல்லுடா கேட்கல. அந்த அம்மா கோயில் ஒன்று கிடக்குறா. இதில் ஒரு பெரிய கோயில் ஒன்று ரோட்டு சாயத்தில். எங்கேடா பள்ளிக்கூடம் கிடந்தது? இவர் தானே? வாழைத்தோப்பெல்லாம் நிறைய இருக்கு போல. இங்கே தோட்டக்காரராக ஒரு வாழைக்குலையை வெட்டி கொண்டு போவோம். வாழைக்குலை கொண்டு போய் என்ன பண்றது? ஐயாவோட ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்துருக்காங்க. ஃப்ரெண்டு தானே அவரு? அவையில தான் போயிட்டு காணுங்க இந்த வராங்க. ஆல்ரெடி பறிச்சு வச்சிருக்காரா? நான் விளையாண்டு சொன்னேன் அப்படி என்ன சின்ன பறிச்சு வைக்கிறேன். என்ன பழம் ஐயா அது? பலாப்பழம் என்ன இனமோ இனம் கிடக்கோ என்னவோ எனக்கு தெரியல. கொண்டு சாப்பிடுங்க. இவ்வளோ கொண்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறது? கெண்டை வெட்டி சாப்பிடு வச்சு கொஞ்சம் கொஞ்சம். அடே வெட்டக்கூடிய மாதிரி இருக்குமாடா. என்ன செல் மட்டும் எவ்வளோ நாள் செல்லும்? மற்ற இவ்வளோ ஒன்று மட்டக்கூடிய மாதிரி இல்லையோடா. இன்றைக்கு நாளைக்கு உதவும் புத்தி விட்டுதேண்ணா. எங்களுக்கு ஒரு 2 பழம் இருந்தாலே போதும். எங்களுக்கு 2 பழத்தை தந்துட்டு நாளைக்கும் கொண்டு வாங்க வீட்டு இடங்களை சாப்பிடுங்கப்பா. இது என்ன இடம் ஐயா? அச்சலு. அச்சலு. இங்கே நீர்வேலியில் தான் அந்த பலாப்பழம் அதிகமாக கிடைக்குதா யாழ்ப்பாணத்தில்? அங்கே சாவச்சேரி சாவகச்சேரியில் தான் அதிகம். சாவச்சேரி சரசாலை அந்த பக்கம் தான் இந்த பிளாப்பழ சீசன். இங்கெல்லாம் கிடக்கு இல்லை அண்டு இல்லை. நீர்வேலினா என்ன வாழைக்குலையா? டிக்கியில் இதெல்லாம் டிக்கிக்கு டிக்கியில் போடலாம். ஆனால் இவ்வளோனா அதிகம் ப்ரோ. இவ்வளோ பழத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறது? நாங்கள் வெட்டி வச்சு அதெல்லாம் நாளுக்கு நாள் பிந்தி தான் பழுக்கம். முதல்ல அதை பட்டுங்க நாளைக்கு அல்ல நாளைண்டாக்கி வெட்டி ஒரு நாளைக்கு ஒன்றா வெட்டி சரி. இது பழமாய் தெரியுது. அதான் நாளைக்கு வெட்டி பழுக்கலையா?
நாளைக்கு வெட்டுங்க அது. இது வந்து என்ன மாதிரி என்னன்னா சொல்லித்தா பழம் இதெல்லாம் வரும். இதுங்கிற பழம் இது நல்லா இருக்கும். இது வேறு ஆகட்டா மாயினா என்னென்ன அந்த சொல்லிட்டு பண்ண சொல்ல வேண்டாம் திறம் மணி இதுவே சாப்பிட்றத சரி. இதுவரை மன்னிப்பா இது இதில் மூன்றாக்கு எங்களோட பிரச்சனை. என்ன வகை இது? இது என்ன வகை? பிலாப்பழம். என்ன இங்கே வந்து நிறைய இருக்கு, வரிக்கன் அந்த மாதிரி இருக்கு. அது வந்து இங்கே இல்லை, இங்கே ஒரே இதுதான் பலாப்பழம். ஓகே ஓகே. எதுக்கு வைக்க போறீங்க? டிக்கியில் ஏற்றலாம். எல்லாத்தையும் கொண்டு போய் பலாப்பழம் கடை போட தான் இருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் போல ப்ரோ. சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு காலம் சாப்பிடல, நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்ருக்கேன், நம்ம ஊரில் எல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் இங்கே யாழ்ப்பாணத்து பலாப்பழம் நான் சாப்பிட்டதில்லை. நுங்கு குடித்ததும் இல்லை. நொங்கு எங்கே வேணும்? நொங்கு இல்லை, என்னடா முத்தி இல்லை, என்ன நொங்கு சீசன் போட்டு என்ன அப்படி சொல்லுவாங்க. யாழ்ப்பாணத்து பலாப்பழம். யாருக்கும் பலாப்பழம் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அனுப்பி விட்றேன். இல்லை வீடியோ பார்த்துட்டு யாராவது பலாப்பழம் வேணும்னு சொன்னால் வியாபாரம் இல்லை, சும்மா சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். ஆடிக்கடி இந்தியாவில் வரமா ஸ்வீட்டா? சரி, என்னது? இல்லை விழாக்க ஆடி அங்கே வருமோ? இல்லை ஆமாம், முன்னாடி வரும் தான். முன்னுக்கு வருமா? அது தக்க செய்து விட்டிய வேண்டாம். உருளாமல் இருந்தால் சரி. அதான் பழுத்துடுமா? பஜ்ஜி சாப்பிடுங்க. அப்போ ஓட கீட்டுக்கு எல்லாம் பழுத்து வாங்க, உள்ளுக்கு போ, வாங்க. ஏன்னா மோட்டர் சைக்கிள் ரெண்டா பழுது? நல்லா இருக்கு, ஊரு குளிர்மையாக இருக்கு. எங்கே இருக்குது தோட்டம்? பின்னாடியா? என்ன தோட்டம்? இது எங்கே இருந்து பறிச்சிங்க பழம்? இந்தா இங்கே இதில் பறிச்சோன்னா அவங்க வேறு இடத்துல வாங்குவாங்க. இவர் இது தண்டை பழமும் இல்லை, இவர் பறிச்ச மாதிரி மக்களுக்கிட்ட பழம் கொண்டு வருவார் வீட்டுக்கு. பாலகுலை அது கொண்டு வருவாங்க. இருங்க, அவைக்கு இடங்க கேட்க தெரியுது. கோயிலடி இதெல்லாம் நீ எனக்கு இந்த பாரு நீங்கள் யாழ்ப்பாணம். இவர் நான் அந்த பாதையாக தான் வரேன். அமௌண்ட்டு ஜெயிக்கிறேன். அதில் கோவில் கண்டனா இந்த கோவில் கண்டு தெரியுது. சரி, இதால தான் வார உறவு, அதால வார வச்சு நான் அதுக்குலாம் மாறேன். அதுக்கால வார வாரம் இங்கே வந்தது. அவ வேறு தெரியும். நீங்கள் 2 பேரும் என்ன பழைய ஃப்ரெண்ட்ஸா? எங்கிட்ட ஊர் பலாளி தான் இவன். அப்படியா? இப்போ அந்த இடம்பெயர்ந்து வந்த பிறகு இஞ்சால வந்து அப்படியோ நாங்கள் கரையாங்கூட்டம் கடற்கரையை நாடி போனது. இவ்வியத்தோட்ட செய்கிறாக்கள் விவசாயத்தை நாடி வந்தது. அதால தான் இதுதான் பிரச்சனை. ஒன்றா படிச்சிங்களா? இல்லை, எனக்கு காட்டி 1-2 இவர் குறைய படித்தவர். ஆனால் நல்ல ஒரே ஊர். ஒரே ஊர். நாங்கள் இன்றைக்கும் இடம்பெயர்ந்து எத்தனை காலம் வந்தால் வந்தால் மறக்கையில் எங்கேனாலும் வருவான் போவான் இதென்று வாங்காத பானு. நாங்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு படுத்து எல்லாம் படங்கள் பார்க்குறோம். அப்படி இல்லை, அவங்க எல்லாம் விளையாட போட்டாங்க. தெரியாது. இங்கே கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது. மரங்கள் இருக்குது, மேடம் வெயிலும் குறைஞ்சிட்டு தானே. அப்போ ரைக்கிற இடம் இல்லை, சுத்தோட தோட்டங்கள் தான். ஆமாம், வாழைகளுக்கு 4 நாளைக்கு ஒருக்கா ரைப்பாங்க. கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும். வெப்பம் தான் ரெண்டாலும் குளிர்மை தண்ணி. தோட்டங்கள் இருக்கனால எல்லா இடத்துலையும் தண்ணி விட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால குளிர்மையாக இருக்கும். வாழைக்குலையெல்லாம் என்ன மாதிரி விலை அங்கே? வாழைக்குலை வந்து என்ன மாதிரி என்னென்னா இப்போ 150 ரூபா 100 ரூபா காய்க்கு தைக்கணும். கிலோ என்ன வாழை? கதலி. கதலி 1 கிலோ 150 ரூபாயா? 150 ரூபா 100 ரூபா 50 ரூபா காய்க்கு தைக்கணும். மொத்த விலை? மொத்த விலை. அதை கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் எவ்வளோக்கு விற்பாங்க? யாழ்ப்பாணத்தில் விற்பாங்க 200 ரூபாய்க்கு விற்பாங்க. விலை ஒரு நேரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கு. கை மாறி போக போக விலை கூட்டிகிட்டே போகும். சில வேலை அதையே நாங்கள் வாங்கி சாப்பிட்லாம். பதில் இல்லை சரியான விலை. இதை விட 2-3 அப்போ போக கட்டி கொடுத்து ரொம்ப அடிக்கி பிள்ளை. பார்ப்போம், நான் போகும்போது நீர்வேலி வாழைக்குலை கொண்டு போகலாம்.
வேறு என்ன இப்போ பாலக்குள்ளையும் கொண்டு சாப்பிட்றேன்டா சொல்லுங்க பட்டி இல்லை இப்போ ஒன்றுமே வேணாம். இப்போ நீங்கள் கொடுத்துருக்கதே நாங்கள் எப்படி சாப்பிடுவோன்னு தெரியல, அவ்வளோ இருக்கு. வச்சு பழக்க வச்சு சாப்பிடுங்க. பலாப்பழத்துக்கு எவ்வளோ ஐயா? இல்லை இல்லை இல்லை, அது நான் சொல்லல, நீங்கள் கொண்டு போங்க, பிரச்சனை. டேய் நீ அங்கே வெட்டுறாங்க காசு, எங்கே வெட்டினாலும் உனக்கு என்ன ஏன்? டேய் அதுக்கு நாங்கள் காசு தான்டா, நீ அதை கூட அது உன்னாக்கு தரமாட்டேன், அது எனக்கு தெரியும் தரமாட்டேன்ட்டு. சன்னதியில் அந்த கொடியேறைக்கு அந்த ஏதோ கிழங்கு ஏதோ கொடி ஏற்றுறையில் அது கிழங்கு தான் கொடியா? அது என்ன கிழங்கு? அது கருணக்கிழங்கு. இந்த இதில் அட கருணக்கிழங்கு உங்க நிற்கிது கொடி. என்னது? அந்த மேலே நிற்கிது அப்போ அங்கே அந்த சின்ன அது அந்த கொடி தான். கருணக்கிழங்கு தெரியுமில்ல, கருணக்கிழங்கு அது வச்சு தான் கொடி மரத்தில் வருமோ. எந்த கோவிலில்? சந்நிதி மிருகம் கோவில், தொண்டமானார் கோயில்லையா? கோவில் கொடி ஏற்றும் போது அந்த கிழங்கை வச்சு ஏற்றுவாங்களா? கிழங்குலாம் கொடி ஏறு அங்கே கொடி ஏற்றுறையில். இந்த கொடி தான் அது கொடி, அது அந்த படியா வித்தியாசமாக இருக்கு. அது அந்த பழைய அந்த காலத்துலேயே அந்த போகிற செடியில் கிடக்க, அந்த போகிற செடியெல்லாம் முளைக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக முளைக்கும், அந்த சீசனுக்கு தான் முளைக்கும். அதுலேயே கிடக்க முளைக்கும். இப்போ எத்தனை பழம் வெளியிலேருந்து வாங்கினீங்க? வெளியில் 4. டேய் அது காதுக்கு நீங்கள் கொண்டு சாப்பிடுங்க, அது சந்தோஷம். டேய் என்ன இல்லை 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 அந்த காசு கூட, அந்த காசு பரவாயில்ல, நீங்கள் வாங்க. இல்லை 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 நீ பரவாயில்ல. டேய் நீ அந்த காசை கொடு, நீ உன்னுடைய பழம் கிடக்கட்டும், அதை நீ இல்லை இல்லை எனக்கு தராங்க. இல்லை நீங்கள் வச்சுக்க. அப்போ நீங்கள் அதை இந்த பிள்ளைப்பழம் 2000 அடே அது எறா நீ சொல்ல. டேய் நீ எறா நீ வைங்க, அப்போ நீ வைங்க. இல்லை 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 அப்போ இல்லை நீங்கள் வைங்க, திரும்ப வர மாட்டேன். நீங்கள் வைங்க, அது பிரச்சனை. நீங்கள் வைங்க. இல்லை பரவாயில்ல. சரி நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை இல்லை எனக்கு வேணாம். பரவாயில்ல. இல்லை நான் நீங்கள் எல்லாம் வாங்க மாட்டேன். இதை வைங்க. இல்லை இல்லை வைங்க அங்கே ஐயா. இல்லை அங்கே காசு, அப்போ திரும்ப பார்க்க வர மாட்டேன். சரி அது பிரச்சனை. வைங்க, நான் வாங்கவே மாட்டேன். பரவாயில்ல வைங்க. அப்போ காசு கிடக்கு. பரவாயில்ல. அடே இது இந்த காசை அப்போ கொடு. அடே அந்த காசு கொடுறா, நீ உன்னிட்ட வேண்டாண்டா பரவாயில்ல. உங்களோட சந்தோஷத்துக்கு வீட்டில் வாப்பலாம் எங்களோட சந்தோஷத்துக்கு வீட்டை வந்துருக்கேன். நீங்கள் வாங்கினாக்களுக்கு கொடுக்கத்தான். அது சரி இல்லை, அதை அவைக்க கொடுக்க தான் வேணும். என்னது இவன் குடும்ப ஃபேமிலியே தெரியுமா உனக்கு? நன்றி. எந்த ஜோனடா சொல்கிற? நன்றியா, எந்த ஜோனடா நீ சொல்ற? கந்தியான யோனியை சொல்கிறேன். இன்னொன்று நாங்கள் வாங்கியிருக்கோம் படமராட்சி. நன்றி. ஏன்னா அங்கே வாங்கலாம். நொங்கு முத்தி போடுதுங்க, பனங்காய் சீசன் ஆகிட்டு. நொங்கு முடிஞ்சா? சீசன் முடிஞ்சு பனங்காய். இனி பனங்காய் பழம். நுங்குன்றது ஆரம்ப ஸ்டேஜா? நொங்கு நம்ம ஊர்ல எல்லாம் கிடையாது அங்கே. நானும் நொங்கு ஒரு நாளும் குடிக்கிறேன், பட்டுவாங்கன்னு விட்டு வரோம். பிஞ்சுன்னா என்ன தண்ணிமா இருக்குமா, உள்ள பழம் மாதிரி இருக்குமா? தொதல் இருக்குமா, அதை போல வள்ளியா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பு. டேஸ்ட் எப்படி இனிப்பா இருக்குமா? சூப்பரா. வெயில் குறுக்கலாம் அந்த தண்ணீர். சரி எங்க இருக்கு? பார்த்துட்டு இதை எடுக்கோ காமட்டாலும் நானும் முருகா போட்டு வரேன். பக்கத்துலேயே வாழைத்தோட்டம் ஐயா. வாங்க பார்த்துட்டு வரலாம். வாழைத்தோட்டம் பார்ப்போம். ரொம்ப தூரமாக போகணுமா? ஆட்டோ ஒன்று வேணும்ங்களா? வாங்க நடந்தே போகலாம். எப்படி வாழை பரீட்சைகள்லாம் எப்படி நடக்குதுங்க? பிரச்சனை இல்லை, அடக்கம். இந்த இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல் விலை குறையும். இப்போ விலை கூட. இப்போ இந்த காற்றுகள் அடித்து முறைச்சா அப்புறம். இங்கே நீர்வேலியில் என்ன வாழைப்பழம் ஸ்பெஷல்? இங்கே விளையிறதுல இதுதான் வந்து விலை கூடினது இல்லைன்னா ஸ்பெஷலானது? இப்போ அது என்ன மாதிரி என்ன காலத்துக்கு காலம் வித்தியாசமாக இருக்கும். என்ன மாதிரி என்ன கப்பல்கள் மற்ற செவ்வாழைகள் அதெல்லாம் விலையாக இருக்கும். மற்றது ஒரு கணக்கான விலை. கப்பல் வாழையோ எவ்வளோ வரும் விலை? 100 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா கிலோ. 1 கிலோ? 1 கிலோ அப்படி வரும். இப்படி இங்கே இதெல்லாம் இந்த இப்படி தான் வரும். இந்த விலைகளை பார்த்து இதெல்லாம் என்ன வாழை? இது கதலி. கதலிலாம் என்ன நாங்கள் புளிவாழைன்னு சொல்கிறதா?
புளிவா இது நீங்கள் உங்களோட இடத்துல புளிவாழை புளிவாழைன்னு சொல்கிறேன். ஆமாம். வேறு பெரிய பழம் இல்லையா அவட? அதில் என்ன மாதிரி 1-2 தான் நான் என் தோட்டத்துக்கு வரும். அது தனியாக கிடவாது. இது கொஞ்சம் நம்ம ஊரில் விலை குறைவாக தான் இருக்கும். ஓ இது இது குறைவா? நம்ம ஏரியாவில் வீட்டில் ஒரு 10 மரம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் அங்கே வியாபாரமே. மழை நேரம் பண்ணால் தான் கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும் பார்க்க. ஆமாம். இது எப்படி ஒவ்வொரு போகம் மாதிரி இருக்கா? சீசனுக்கு தான் விளையுமா இல்லைன்னா எப்பயுமே? இல்லை அது நடு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வேறு பயிர்களை மாதிரி இல்லை. அதெல்லாம் அந்த வெங்காயங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு சீசனுக்கு வரும். இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. வருஷம் ஃபுல்லாக வைக்கலாம். வருஷம் ஃபுல்லாக வைக்கலாம். இதுதான் இதரக்குள்ள இந்த அதில் இருக்கு. இதரண்ணா அது கதலி. இது இதரப்பழம். ஓ கோழிக்கூட்டா? கோழிக்கூட்டா இல்லை, அங்கே நம்ம ஊரில் கோழிக்கூட்டுன்னு ஒரு வாழைப்பழம் இருக்குது. அதுதான் நினைக்கிறேன். அன்றைக்கி சதுர் வீட்டில் கொடுத்தாங்க. ஆனால் அங்கே வந்து சின்னதாக இருக்கும், இங்கே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. டேஸ்ட் ஒன்று தான். பாருங்க, இது கரிமந்தன். இந்த கரிமந்தனா? ஓ கரியாச்சுரா. இந்த இது சாம்பல் வாழையா? சாம்பல் வாழையா? இந்த பழத்து உங்கள் காங்கத்து. செருப்போட உள்ள வந்துட்டு பரவாயில்லையா? அது பிரச்சனை அதில் முந்தி தான் பார்த்தாங்க. இப்போ அது அந்த இடத்துல பழுத்திருக்கு. இதெல்லாம் இந்த காற்றுகளுக்கு முறிச்சாதான் இதுகள் விற்கலாம். ஆடு மாட்டுக்கு தான் சரி. இது காற்றுகளுக்கெல்லாம் முறிச்சு போடும் தலையால். இவ்வளோ மரத்துக்கு எப்படி தண்ணி விடுவீங்க? இந்த வாய்க்கால் வலிக்க வரும். வாய்க்கால் இந்த வாய்க்கால் எல்லாம் மோட்டர் வைக்க இந்த வாய்க்கால் இந்த வாய்க்கால் வழியாக அங்கே கணத்தடியிலேருந்து வரும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அங்கே திறந்து விட்டிங்கன்னா வந்துடும். அப்படி ஒவ்வொரு வாய்க்கால் வழியாக வர கட்ட வேண்டியான் மம்பட்டியால். ஒவ்வொரு வாழை மரமும் எவ்வளோ இடைவெளிக்கு வைக்கணும்? 8 முழத்துக்கு கொண்டு வைக்கும். 8 முழம்? ஒரு முழத்துக்கு கொண்டு வைக்கும். ஒரு அடியா? இல்லை முழம் அடியை விட பெருசு. பெருசு. இப்போ அதுலேயே என்ன 3 கவுடு வச்சுட்டா இவ்வளோத்துக்கு வரும். ஏன்னா அதில் இருந்து அங்கே அவ்வளோத்துக்கு வைக்கும். அப்படி தான் வைக்கும். அதோட குறைச்சி அதிகமாக வச்சா சரியாக காய்க்காதா? இது குட்டி போடுறது இல்லை. மழை வந்தால் பெருகிடும். ஒரு மரம் வச்சா அதுலேருந்து 3 குட்டி வருமா? 3-4 படித்து கொண்டு இருக்கும். இலை குட்டி என்று வரும். அதுகளை கொத்தி போட்டு நல்ல குட்டிகளை தான் விடணும். மட்டை குட்டியை. கிணறா? மோட்டர் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து அப்படியே இறைப்பீங்களா? பாக்கு இருக்குயா நம்ம ஊரில். கமுகுன்னு சொல்லுவீங்களா இங்கே? இங்கே கமுகு. அங்கே பாக்குன்னு சொல்லுவாங்க. சிங்களத்தில் புவாக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே கல்யாண வீடுகளுக்கு வாழைக்குட்டி கொடுக்குறது. வாழைக்குள்ள கொடுக்கு. இந்த வாய்க்காலில் தான் போகுமா தண்ணி? அது வந்து இந்த மாதிரி என்ன 15,000 12,000 20,000 வாழையோட கொடுக்குறது. இந்த கட்டு வாய்க்காலில் போனால் அங்கே ஒரு வாய்க்காலால் திருப்பினால் அப்படியே பேர்ந்து வருங்க. அப்போது ஒரு மரத்துலேருந்து 3 குட்டி வருதுன்னா நீங்கள் வைக்கவே தேவையில்லை, அது பாட்டு வந்துட்டே இருக்குமே. வந்தோன்னு இருக்கும். வேறு இடத்துக்கு வைக்கிறதுன்னா கிளப்பி தான் வைக்கணும். வேறு இடத்துல இந்த வருது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க? வாழையடி வாழையா? கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம், ஒரு மரத்தை வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு வந்துட்டே இருக்கும். இதுகளெல்லாம் சரி வராது. இதெல்லாம் இலை குட்டின்னு சொல்கிறது. இதுதான் மட்டை குட்டி. அப்போ இது வளராதா? இது வெறும் 2 ஒரு சீப்பு தான் போடும். பெரிய சீப்பு வராது. குலை சின்னனா வரும். நிறைய புது தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய தோட்டம்லாம் இருக்காது. இவ்வளோ நீட்டாக சரியாக எல்லாமே பார்த்து பண்ண மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் மாறி இல்லையண்டா தான் நீட்டாக வரும். மாறியண்டா எல்லாம் கஞ்சல் எல்லாம் பட்டி தாட்டுருவாங்க. இப்போவே நல்லா தான் இருக்கு. லாவல் பழம் கொண்டு வந்து சொன்னா ராகுல் பாப்போம். என்ன பழம்? லாவல் பழமா? திரும்ப வரும்போது நான் கொண்டாந்து தரேன். நம்ம ஊரில் நிறைய இருக்கு. ஆமாம், அந்த மஞ்சள் கலர் பழம் தானே சொல்கிறீங்க? சதுர் திரும்ப வரும்போது ஞாபகப்படுத்துங்க, கொண்டாந்து கொடுக்கலாம்.
அது உங்களை பழம் சீசன் இருக்கணும் வெளியே. இல்லை அங்கே கிடைக்கும், எந்த நேரமும் கிடைக்கும். அப்படியா? ம். என்ன பார்க்குது? நிஷாம் பாக். இதுதான் நிஜாம் பாக்கா? இப்போ இந்தியாவில எல்லாம் விற்பாங்க பாருங்க. இந்தியாவில் ஆமாம் ஆமாம், இந்தியாவில் பெருசாக இருக்கும், கொஞ்சம் சின்ன. வெட்டிங் கார்டெலாம் வைக்கும்போது அதோட கொடுப்பாங்க முன்னே, அதானே நிஜாம் பாக்கு? ஓ இதுதானே அது? ஸ்வீட்டாக இருக்கும். இன்றைக்கி தான் முத பார்க்குறேன். நிஜாம் பாக்கு. அதே நீ இதுவரை அவங்க வெட்டி போய் இந்த மருந்துகள் போட்டு தான் நான் பாவிக்கிறேன். ஆமாம் ஸ்வீட்டாக இருக்குமே அது. அது இதுகள் என்ன மாதிரியெல்லாம் காய வச்சுடா மருந்துகள் போட்டு தான் செய்வாங்க. சுவைக்கா என்ன கிழங்கு? ராசவள்ளி கிழங்கு. இப்போ சென்னதியில் கொடியேறே அந்த மரம் மண்டு முளைக்க மாட்டேன். இந்த கொடி தான் முளைக்கிறதாம். அந்த அதில் நினைக்குது பெருசாக ராசவள்ளி கிழங்கு கொடி. ராசவள்ளியோ கரண கிழங்கு இது ராசவள்ளியோ. இது ராசவள்ளி என்ன சிவப்பாவன் கடிக்கணும். அது கரண கிழங்கு. அது கரண கிழங்கு தான். அதுவும் ராசவள்ளிங்களா? அதுவும் ராசவள்ளி. ஆ ஓ இதுலேயும் வந்துருக்கு. ஹாய், ஆடு வளர்க்குறாரு ஐயா. சரி ஐயா, போயிட்டு வரேன். நன்றி. இல்லை இல்லை பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. இல்லை அது சும்மா ஒரு சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இல்லை ஓகே, பலாப்பழம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சீசன் இல்லை. நுங்கு திரும்ப எப்போ சீசன் சொல்லுங்க? அடுத்தது 5ஆம் மாதம் 5-6க்குள்ளேனாலும் எடுக்கலாம். அடுத்த வருஷம் 5ஆம் மாதமா? பரவாயில்ல, நுங்கு குடிக்கிறதுக்காக நான் திரும்ப யாருக்கும். நீர்வேலி உண்மையாகவே அழகாக இருக்கு ஐயா. நல்ல குளுமையா பசுமையா சூப்பராக இருக்கு. இதோ பாருங்க, பார்க்குற இடம் ஃபுல்லாக வாழைக்குலை தான். வாழை மரம், வாழை மரம், வாழை தோப்பா. நீர்வேலியில் முக்கியமான 2 விஷயம் இருக்கு. இந்தியாவில் நீர்வேலியில் போட்டு என்ன மாதிரி இங்கேயும் நீர்வேலி போட்டு அதே மாதிரி வாழைக்குலை. யாழ்ப்பாணத்திலே நீர்வேலி வாழைன்ற ஃபேமஸ். இந்த இலங்கையிலேயே வாழைக்குலைக்குன்ற ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அது நீர்வேலி மார்க்கெட் மட்டும்தான். தனியாக இந்த மார்க்கெட்டில் வாழைக்குலை மட்டும்தான் விற்கிறது. ஓ சூப்பர். எப்போ போனால் பார்க்கலாம் அந்த மார்க்கெட்டை? காலையில் போனால் பார்க்கலாம். காலையில் இன்னும் ஒரு 5-6 மணிக்கு போனால் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நம்ம அதையும் ஒரு நாள் போய் பார்க்கலாம். இல்லை 2 பேரும் தான் வந்தோம். வாங்க பலாப்பழம் எடுங்க. 2 போதும். 2 இல்லை, எங்களுக்கு 2 தந்தீங்கன்னா போதும். வீட்டை நான் போகிறதுக்கு இன்னும் மாத கணக்கு ஆகுங்க. அதை கொண்டு வச்சு சாப்பிடுவோம். நான் சின்ன பிள்ளாப்பழத்தில் அது அவன் அத்தாண்ட இனிப்பு பிள்ளாப்பழம் இதுவல்ல பார்த்து ஏய் எங்களுக்கு ஒரு 2 பழம் கொடுங்க. அப்படி ஒன்று அத்தாண்ட இனிப்பு இதில் ஒன்று எடுக்கடாப்பா. எடுங்க எடுங்க. சரி காணும். அதில் இன்னொன்று எடுங்க. இதில் இன்னொன்று எடுங்க. இல்லை இல்லை இதை ஒன்று எடுங்க. ஒன்று எடுங்க. இல்லை இல்லை அங்கே வேலை செய்கிறாங்க. அதான் யார் சரி எனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. அங்கே வேலை செய்வாங்க. ஒன்று எடுங்க. இல்லையா இப்போ போனாங்க எங்களுக்கு கூட அங்கே நான் போகும்போது அது பழுத்து அழுகி போயிடும். ஆமாம் நான் கிளம்புவோமா? யார் அம்மாவா? அப்புறம் என்ன, இன்னொரு பழம் எடுத்துக்கோங்க. நான் அடுத்த முறை வரும்போது நீங்கள் கேட்ட அந்த லாவல் பழம் கொண்டு வந்து தரேன். எனக்கு லாபம் விருப்பம். கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். இது சரி ஓகே சரி நன்றி. நான் ஒரு 8ஆம் மாதம் 5, 10 மாதம் போவீங்க. இன்னும் என்ன ஒரு 15-20 நாள்.
வேற யார் நிக்கிறீங்களா கொலிச்சு இல்லை யூடியூப் சேனலுக்கு தான் வீடியோ ஷூட்டிங் தான் சரி சரி கடைசியாக நெடுந்தைக்கு போனோம் சேனல் போட்டுருக்கா மரியாப்பா எங்கட போன்ல வர ஃபோன் வச்சுருக்கீங்களா பெரிய ஃபோன் வச்சுருக்கீங்களா டச் ஃபோன் நேற்று தான் உங்களோட வீடியோ பப்ளிஷ் பண்ணேன் அதில் எழுதியிருக்காங்க உங்களை பற்றி எல்லாம் பாருங்கள் வாசிச்சு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க உங்களை வீடு எப்போ திறப்புவில்லை அது நான் வீடை கட்டி முடிய என்ன எவ்வளோ நாள் ஆகும் காட்டுறோம் பார்த்துட்டு போகலாம் கட்டி முடியும் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் ஒரு 5-6 மாசம் சரி எங்களுக்கு மேசன் மேசன் கணக்கு கூட எடுத்து போட்டாரு ம் அப்ப அதுல இல்ல போனாங்களாமே எங்களுக்கு மரம் போட்டு இப்படி சீட்டு போடுறது ம் வரை அப்படியா மேசன் வேற நாளைக்கு வாரன்றது போக்குல காட்டும் ஆ எப்போ ஒடியல் கோல் சமைச்சு தருவீங்க மீன் ரொம்ப படட்டுமா நீங்கள் என்ன வாங்கிட்டு வரணும்னு சொன்னால் மீன் நண்டு அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்து தருவோம் நீங்கள் அதை ஜஸ்ட்டு சமைச்சு கொடுத்தீங்கன்னா போதும் அது மீன் வேண்டுற மாதிரி அந்த பெரிய மீன் தடை இருக்குல்ல ம் அதுதான் வேண்டவனுப்பா அது பருத்து துறையில வேண்டவனும் நான் பிடிக்கல ஓடர் விட்டு வேண்டும் ஏதோ மதனமோ ஏதோ மீன் போடுவாங்க தானே பாரத் பாரத்தில் ம் அது கலவை நான் எத்தனை பேர் வேணா வருவீங்க 2 பேர் இருந்தானோ கூட 2 பேருக்கு ஒரு ரூபா 5 பேர் சரியா ஆனா காஜாவெல்லாம் குடிச்சுட்டு தான் விளம்ப வேணும் ரொம்ப எல்லாம் காய்ச்சி வேணாம் ஒரு அளவா காய்ச்சினா போதும் சின்ன குட்டி பானி உண்டு அப்படி உங்களோட சைட் அவ்வளோ ஆக்கள் இருந்தாலும் கூப்பிடுங்க காசு எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டு அப்பா அந்த அப்புறம் எல்லாம் வயசு போன ஆக்கலாம் எல்லாம் போட்டு இதுக்கு முன்னாடி வரும்போது அங்கே ஒரு வீட்டில் கூட்டு போனீங்கல்ல அந்த தங்கச்சி ஆக்கலாம் அதுக்கு சிங்கள பையன் வந்திருந்தப்போ வந்து அவ்வளோ காய்ச்சி அப்படியா சரி ஓகே சரியம்மா போயிட்டு வரோம் ஆ நன்றி பழம் கொடுத்ததுக்கு